guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel Indujha Style. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்கின் whitening ரிலேட்டடான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். எஸ், ரீசன்ட்டா என்னோட ஸ்கின் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜர்னி வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோல நான் கிளியரா சொல்லியிருப்பேன். ஸ்கின் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக நான் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணினேன், ஃபியூச்சர்ல நான் என்னென்ன வீடியோஸ் நான் ஷேர் பண்ண போறேன் அப்படின்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோல நான் கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுல ஒரு வீடியோ தான் இது. ஆல்ரெடி என்னோட நைட் ஜெல் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், டோனர் ஷேர் பண்ணியிருக்கேன், பாடி ஸ்க்ரப் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாத்தோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அண்ட் என்னோட ஸ்கின் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜர்னி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா அதுவும் வந்து லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன், அண்ட் என் கார்டில் கொடுத்துறேன், ஐ பட்டன்ல கொடுத்துறேன். உங்களுக்கு வேணும் செக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. அதுல வந்து ஸ்கின் ஒயிட்னிங் பத்தின நிறைய விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வேணும்னா செக் பண்ணி பாருங்க. அந்த வரிசையில் நான் இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய, அதாவது நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பாத் பவுடர் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன். அண்ட் முக்கியமாக என்னோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ஒயிட்டன் பண்ணுறதுக்கும் நான் ட்ரை பண்ணின விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாத் பவுடரும் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் வச்சு மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் தந்தது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ், இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நம்பிக்கை இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கற கண்டினியூ பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது மாதிரி ஸ்கின் கேர், மேக்கப், ஷாப்பிங் ஆல், ப்ராடக்ட் ரிவ்யூ, ஹேர் கேர், ஸோ இது ரிலேட்டடான வீடியோஸ் கொடுப்பேன். அண்ட் ரீசெண்டா வெயிட் லாஸ் ரிலேட்டடான நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் வந்துடும். ஓகே, இப்போ வாங்க இந்த பாத் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பாத் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஏன்னா இதுல நான் ஆட் பண்ணியிருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்ததுமே ஹாப்பி ஆயிருவீங்க. இவ்வளோதானா, இதெல்லாம் கூட நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்றதுக்கும் ஒயிட்னிங் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுதா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு முழுக்க நம்ம வீட்டில் நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் வச்சு தான் இந்த பாத் பவுடர் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். முக்கியமாக உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் இந்த பாத் பவுடரை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான டிப்ஸும் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லிடுறேன், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாத் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். பாத் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பவுல் நல்லா கழுவி தொடச்சி காய வச்சு நல்லா க்ளீனாக எடுத்திருக்கேன். இதில் 3/4 கப் அளவுக்கு பச்சை பயிறு பவுடர் சேர்த்துக்கிறேன். பச்சை பயிராக வாங்கி நானே மிக்சியில் வந்து பொடி பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட பச்சை பயிறு பவுடர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 3/4 கப் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்களும் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த பச்சை பயிறு அரிசி மாவு ரெண்டுமே வந்து நம்மளோட ஸ்கின்னை பிரைட்னிங் பண்ணுறதுக்கும் ஒயிட்னிங் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் அதை விட சின்ன கப்பில் நிறச்சி ஓட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஓட்ஸ் வந்து மிக்சியில் அரைச்சி பவுடராக்கி அதுதான் சேர்த்துருக்கேன். இந்த ஓட்ஸ் பவுடரும் நம்மளோட ஸ்கின்னை பாலிஷிங் பண்ணுறதுக்கும் ஈவன் ஸ்கின் டோன் ஆக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். ஓட்ஸை விட கம்மியாக தான் எடுத்திருக்கேன். கடலை மாவு என்னோட ஸ்கின்னுக்கு அவ்வளோவா செட் ஆகாது. ஸோ அதனால் கம்மியான குவான்டிட்டி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதிகப்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், சோளம் மாவு. இதுவும் வந்து நம்மளோட ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் தான். அண்ட் தென் 1/4 கப் அளவுக்கு முல்தானி மிட்டி சேர்த்துக்கிறேன். ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ் முல்தானி மிட்டியை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 3/4 கப் அளவுக்கு டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் வந்து வீட்டிலேயே காய வச்சு அரைச்ச மஞ்சள் அப்படின்றனால அதிக குவான்டிட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் 2 or 3 ஸ்பூன்ஸ் சேர்த்தா போதும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஆப்ஷனல் தான், எங்கிட்ட இருக்குது அப்படின்றனால சேர்த்துக்கிறேன். ஹைபிஸ்கஸ் பவுடர். இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ ஹைபிஸ்கஸ் பவுடர் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வீட்டிலேயே வந்து செம்பருத்தி செடி இருக்குது அப்படின்னா செம்பருத்தி பூ பறித்து காய வச்சு பவுடராக்கி அதையும் கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/4 கப் அளவுக்கு லவங்கப்பட்டை பொடி சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் லவங்கப்பட்டையை ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் பவுடர் பண்ணி நான் வச்சுருக்கேன். இதுவும் வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 1/4 கப் அளவுக்கு நீம் பவுடர். சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா எது போட்டாலும் ஒத்துக்காது அப்படின்ற பட்சத்தில் இந்த லவங்கப்பட்டை பொடியையும் நீம் பவுடரையும் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாத் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் வராமல் கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் ஆக்னே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பாத் பவுடர் இப்போது ரெடி. இந்த பாத் பவுடரை தண்ணி படாமல் காற்று போகாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு டைட்டான ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு வரும். கண்ணாடி பாட்டிலாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டு, இன்னும் ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த சேம் டப்பாலே வந்து ரீஃபில் பண்ணிக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுமே இந்த மாதிரி ஒரு பெரிய டப்பால எவ்வளோக்கு வருதோ இவ்வளோக்கு வந்தாலும் சரி, ஃபுல்லா வந்தாலும் சரி ஃபில் பண்ணி முடிச்சிருவேன். அதுக்கப்புறமா நான் குளிக்க போகும்போது இந்த மாதிரி இந்த குட்டி டப்பால ஃபில் பண்ணி நான் எடுத்துட்டு போவேன். ஏன்னா நம்ம மொத்தமாவே பாத்ரூம்ல ஸ்டோர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கொஞ்சமா தண்ணி பட்டாலுமே சீக்கிரமா அது வந்து ஒரு மாதிரி கட்டியா ஆயிரும். உதிரியா இருக்காம ஒரு மாதிரி எப்படி சொல்றது, பூச்சி பிடிச்ச மாதிரி உருண்டையா ஆயிரும். ஸோ அதனால இந்த மாதிரி 2 நாளுக்கு 3 நாளுக்கு தேவையானதை இந்த மாதிரி ஒரு குட்டி டப்பால எடுத்து பாத்ரூம்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். 2 நாள் 3 நாள் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதுல இருந்து நான் இதுல வந்து கொஞ்சமா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவேன். ஸோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா மொத்தமா நீங்க பாத்ரூம்ல வச்சுட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நீங்க வந்து கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணாலுமே எப்படியாவது தண்ணி படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நானும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ இந்த பாத் பவுடர்ல எனக்கு அந்த மாதிரி நடந்தது கிடையாது. நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த பாத் பவுடர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகள்ல எல்லாம் கிடைக்கும் பாத்தீங்களா, துவளை பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி மஞ்சள் நிறைய மூலிகைகள் தயாரிச்சு அவங்களே ரெடிமேடா பாத் பவுடர்னு சொல்லிட்டு விற்பாங்க. ஸோ குட்டி குட்டி பேக்கிங்ல வரும். ஸோ அதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது வந்து அவங்க என்னென்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து அதில் கிளியராக கொடுத்துருக்க மாட்டாங்க. அண்ட் எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து எல்லா இன்கிரீடியன்ஸுமே ஒத்துக்காது. நம்மளோட ஸ்கின் டைப் நமக்கு தான் தெரியும். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி பாத் பவுடர் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் வந்து நானே எனக்கு வந்து பாத் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன். ஸோ நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்றனால நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இது எப்படி யூஸ் பண்ணலாம், நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நான் எப்படி இந்த பாத் பவுடரை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூமில் என்னோடய சோப் டப்பா இருக்கும்ல, சோப் டப்பா மூடி எடுத்துக்குவேன். அதில் என்னோடய ஃபுல் பாடிக்கு தேவையான அளவுக்கு பாத் பவுடர் எடுத்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி பாடியில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் இந்த மாதிரி கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், பொட்டேட்டோ ஜூஸ் இது மாதிரி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்குவேன். ஸோ இன்றைக்கி வந்து என்கிட்ட கேரட் ஜூஸ் இருந்தது, அதை ஆட் பண்ணிக்கிறேன். சிம்பிளாக நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியே யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், ஹனி ஆட் பண்ணிக்கலாம், ரா மில்க் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நம்ம ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நம்மளோட சாய்ஸ் தான், நம்மக்கிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அண்ட் நம்மளோட ஸ்கின்னுக்கு எது நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் வந்து மோஸ்ட்டாக வீட்டில் இந்த கேரட், பீட்ரூட், பொட்டேட்டோ இதெல்லாம் வந்து குக் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கின்னை பீல் பண்ணிட்டு தான் குக் பண்ணுவாங்க. அந்த ஸ்கின்னை கலெக்ட் பண்ணி மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பாத் பவுடர் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். அண்ட் முக்கியமாக நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சோப் போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பாத் பவுடர் அப்ளை பண்ணுமா, இல்லை பாத் பவுடர் அப்ளை பண்ணி குளிச்சுட்டு அப்புறம் சோப் போட்டு குளிக்கணுமா அப்படின்ற மாதிரி. இது வந்து நம்மளோட சாய்ஸ் தான், நமக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் வந்து சோப் போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பாத் பவுடர் அப்ளை பண்ணி ஒரு 2 or 3 minutes ட்ரை ஆக விட்டுட்டு வாஷ் பண்ணினோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போ என்னோடய ஃபேஸ், நெக், கை எல்லாமே வெட் பண்ணிட்டு வந்திருக்கேன். தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து பாத் பவுடர் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து பாத் பவுடராக இருக்கட்டும், பாடி ஸ்க்ரப் எதுவாக இருந்தாலும் ஈரமான ஸ்கின்னில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ட்ரை ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அண்ட் நான் வந்து குளிக்கும்போது இப்போல்லாம் சோப் யூஸ் பண்ணுறது கிடையாது, பாடி வாஷ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாடி வாஷ் யூஸ் பண்ணி பாத் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபேஸ்லேருந்து பாத் பவுடர் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். முக்கியமாக என்னோடய நெக் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ சன்லைட் படுற இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே டேன் ஆகிருக்கும். ஸோ அந்த இடங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 2 or 3 minutes விட்டுட்டு வாஷ் பண்ணும்போது நமக்கு வந்து டேன் ரிமூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் பாடி ஸ்க்ரப் பண்ணுவேன். ஸோ அப்படி பாடி ஸ்க்ரப் பண்ணுறேன் அப்படின்னா பாத் பவுடர் ஸ்கிப் பண்ணிக்குவேன். அண்ட் ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ் வந்து ரெகுலராக பாத் பவுடர் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. வீக்லி 2 or 3 வந்து யூஸ் பண்ணினா போதும். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா தினம் ஃபுல் பாடிக்கு அப்ளை பண்ணி 2 or 3 minutes ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது. ஸோ எனக்கு தோணும் போது ஃபுல்லாக அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா டக்குன்னு குளிச்சுட்டு ரெடி ஆகணும் அப்படின்னா வந்து ஃபேஸ், நெக், கை அங்கெல்லாம் மட்டும் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிக்குவேன். சன்லைட் படுற இடங்களில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ அங்கே தான் வந்து நமக்கு டேனாக இருப்போம். ஸோ அங்கே மட்டும் நம்ம அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போது வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். ஃபேஸ், நெக் அப்புறம் என்னோடய ஹேண்ட் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ அங்கெல்லாம் வந்து பாடி லோஷன் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து பாடி லோஷன் அப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்க ஜெல் ஒன்று இருக்குது, ஆரஞ்சு ஜெல்லு, அதை நான் இப்போது அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஜெல்லோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நான் ட்ரை பண்ணேன், என்னோடய ஃபேஸ்க்கு நல்ல ரிசல்ட் இருந்தது. ஸோ அதனால் இப்போது பாடிக்கும் நான் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம பாடி ஸ்க்ரப் பண்ணாலும் சரி, இல்லை பாத் பவுடர் யூஸ் பண்ணி நம்ம குளிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்னா லோஷன் ஏதாவது அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா ஜெல் ஏதாவது இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நார்மல் கோகோனட் ஆயிலே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை ஆனிச்சு அப்படின்னா ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும், அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் சொல்கிறேன்.
அண்ட் இந்த பாத் பவுடர் வந்து நம்ம ப்ராப்பராக ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்ற பட்சத்தில் 3 to 4 வீக்ஸ்லேயே நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும், ரிசல்ட் வந்து விசிபிளாக தெரிய ஆரம்பிக்கும். இது ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதும் ஒயிட்டன் பண்ணுறதுக்கும் மட்டும் ஹெல்ப் பண்ணாமல் நமக்கு ஃபுல் பாடியில் ஏதாவது குட்டி குட்டி மார்க்ஸ் இல்லை ஸ்கேஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஃபேட் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஃபுல் பாடியை வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாலிஷிங்காக இருக்கும், நல்ல ஷைனிங்காக இருக்கும். நம்மளோட ஸ்கின்னை வந்து ஹெல்தி ஸ்கின்னாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த பாத் பவுடர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கும், ஃபேஸ் ஒரு கலரில் இருக்கும், ஹேண்ட் ஒரு கலரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கின் அன்இவனாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து ஈவன் ஆக்கி கொடுக்கும். ஸோ இதுக்கெலாம் இந்த பாத் பவுடர் ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த சேம் பாத் பவுடரை நம்ம வந்து ஸ்க்ரப்பராக கூட யூஸ் பண்ணலாம். இந்த பாத் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபைன் பவுடராக இருக்கும். ஸோ இதை ஸ்க்ரப்பராக மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அதோட சீட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொரப்பாக இருக்கும். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதுளம்பழத்தோட சீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொரப்பாக இருக்கும். இதுதான் நமக்கு வந்து ஸ்க்ரப்பராக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த பவுடர் கூட நம்ம இதை மிக்ஸ் பண்ணும்போது ஸ்க்ரப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இது கூடவே நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கொலப்பாக மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் அண்ட் நெக் அப்ளை பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாடி ஸ்க்ரப் வந்து தனியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் பாத் பவுடர் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரப்பராக மேக் பண்ணி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மாதுளம்பழத்தோட சீட் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும். ஸோ நம்ம பார்த்து ஸ்க்ரப் பண்ணணும். ரொம்ப ஹார்ஷாக வந்து ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னா அந்த சீட்ஸ் வந்து நம்மளோட ஃபேஸில் கீறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மைல்டாக ஸ்க்ரப் பண்ணால் போதும். ஒயிட் ஹெட்ஸ் எங்கே இருக்கோ அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்புறம் நெக் வந்து டார்க்காக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மைல்டாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நெக்கில் இருக்கக்கூடிய டார்க்னஸ் வந்து ரெடியூஸ் ஆகும், ஒயிட் ஹெட்ஸ் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து பாத் பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாத் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்றது பார்த்தாச்சு. நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்றதும் நான் சொல்லிட்டேன். அண்ட் உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் நான் இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லிட்டேன். இது போக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இல்லை வந்து ஏதாவது எரியிற மாதிரி ஃபீலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இல்லை வந்து ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இமீடியட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா என்னோட ஸ்கின் டைப் மாதிரியே உங்களோட ஸ்கின் டைப் இருக்கணும், எனக்கு ரிசல்ட் கொடுத்த மாதிரியே உங்களுக்கும் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றதுல வந்து யாருக்கும் கேரண்டி கொடுக்க முடியாது. பட் இது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அதனால ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்கிரீடியன்ஸ் வந்து அதிகப்படுத்துறதோ குறைச்சிக்கிறதோ நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த அளவுக்கு குவான்டிட்டி, அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பண்ணுங்கள். பண்ணி பார்த்துட்டு ஒரு 10 days யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் இருக்குது, எந்த ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது, நல்லா பிரைட்டனிங் ஆகுறீங்க, ஒயிட்னிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் நிறைய மேக் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க பாத் பவுடர் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்ரெடி வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க பாடி ஸ்க்ரப் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நைட் ஜெல், டோனர் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது போக நான் வேற என்னென்ன ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணேன், என்னென்ன ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணேன், அண்ட் ஸ்கின் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக, அதாவது என்னோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ஒயிட்னிங் பண்ணுறதுக்கும் என்னென்ன விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணினேன் அப்படின்றது எல்லாமே தனித்தனி வீடியோஸாக நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.